விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்றைய நாளில் ஆரம்பித்திருக்கிறது இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆன்டிகுவாவிலே ஆரம்பித்திருக்கிறது. ஓராண்டுக்கு பின்னர் இலங்கை அணி டெஸ்ட் போட்டிகளிலே விளையாடி கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய டெஸ்ட் போட்டிகளுக்கான அட்டவணை அப்படி இருக்கிறது என்பது பலத்த விமர்சனத்தை தோற்றுவித்திருக்கிறது. அண்மை காலமாக ஷார்ட் ஃபார்மட் ஆட்டங்களிலே சர்வதேச கிரிக்கெட் பேரவையும் அதீத கவனத்தை செலுத்தி வருகிறது. ஆகவே டெஸ்ட் போட்டிகள் விளையாடப்படுவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதிலும் இலங்கைக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு அட்டவணை தான் இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. ஆன்டிகுவாவிலே ஆரம்பித்திருக்கின்ற முதலாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இதிலே இலங்கை அணி நேற்றைய நாளில் ஆரம்பத்தில் பெருத்த தடுமாற்றத்தை சந்தித்திருந்தது. ஆனால் அணியினுடைய தலைவர் தனஞ்சய டி சில்வா அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு சதம் தனஞ்சய டி சில்வாவினுடைய துடுப்பு மூலமாக கிடைத்தது. இதன் மூலமாக இலங்கை 320 ஓட்டங்களை குவித்து ஓரளவிற்கு நல்ல பலமான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை இலங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மேற்கிந்திய தீவுகள் ஆடுகளங்களிலே இந்த 300 கடந்த 308 என்கின்ற ஓட்ட எண்ணிக்கை ஒரு நல்ல வலுவான ஒரு ஓட்ட எண்ணிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு மிக முக்கியமான போட்டிகளாக கருதப்படுகின்ற இந்த போட்டிகளிலே இலங்கையினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இலங்கை இந்த அளவான ஓட்ட எண்ணிக்கையை குவித்திருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோமாக இருந்தால், கேரிகஸ்டன் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் இலங்கை பங்கேற்கின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி இதுவென்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கது. பத்தம் நிசங்க 2, நிஷான் மதுஷ்க 23, சந்திமால் இவருக்கு போது நம்பர் 3 சனத் ஜெயசூரிய தன்னுடைய இறுதி காலத்திலே கொடுத்திருந்தார். நம்பர் 3 விளையாடிய சந்திமால் 54, கமிண்ட் மெண்டிஸ் நம்பர் 4 விளையாடியவர் கோல்டன் டக் முறை மூலமாக அல்சாரி ஜோசப்பினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். முதல் 4 விக்கெட்டுகளுக்குள் 3 அல்சாரி ஜோசப் தான் கைப்பற்றி இருந்தார் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தனஞ்சய டி சில்வா 5ஆம் இலக்கத்திலே வந்து 120 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். குசல் மெண்டிஸ் 0, அவருக்கு மேல் வந்தவரும் அவருக்கு கீழ் வந்தவரும் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார்கள். சோனால் தினுஷ 43, மிலான் ரத்நாயக்கு 27, லஹிரு குமார 12, உதிரிகள் 19, 308 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இலங்கை அணி. பந்து வீச்சை பொறுத்தவரையில் கெமர் ரோஜுக்கு 2 கிடைத்தது. ஜஸ்டின் கிரீவ்ஸ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்ற, அல்சாரி ஜோசப், சமர் ஜோசப் ஆகியோர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்ற இருந்தார்கள் என்பதும் கவனிக்கக்கூடிய விஷயம். மேற்கிந்திய தீவுகள் பதிலுக்கு துடுப்படுத்த ஆடியது. ஒரே ஒரு ஓவரை மட்டும் எதிர்கொண்டது. ஜான் கேம்பல் மற்றும் பிரண்டன் கிங் ஆகியோர் ஆடுகளம் வந்தார்கள். ஓட்ட கணக்கே அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. இதே நேரத்தில் இலங்கை மற்றும் இந்திய ஏ அணிகளுக்கு இடையிலான இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற்றிருந்தது. நேற்று முதல் நாளில் இந்தியா வலுவான ஒரு ஓட்டு எண்ணிக்கையை குவித்திருந்தது. நேற்று தமிழக வீரர் சாய் சுதர்சன் சதம் அடித்திருந்தார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது.